நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிற நம்ம எல்லாருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நோய்களை சுகமாக்கினார். அது மாத்திரமில்லை, என்னையும் கூட கடந்த நாட்களிலே அழிவிலிருந்து என்னை ஜீவனை காப்பாற்றினார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பாடலை பாடு. நீ
சுராஜா என்னாலும் சோதிடம் என்னோடு வாழ்வாக்கி என்னாலும் சோதிடம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்கள் பரம தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கொண்டு தோற்றங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இப்போது கூட எங்களை உடைய ஆலயத்திலே உடைய சமூகத்திலே கொண்டு வந்து உம்மை துதித்து பாடவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வேதத்தை தியானிக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக அழைத்து வாரும். பல தடைப்பட்ட மக்களை வருகிற நாட்களிலாவது அழைத்து வர முடியாது வேண்டுகிறோம். ஆண்டவரே, வந்திருக்க எங்களோடு இத்திட்டவட்டமாக பேசும். ஆண்டவரே, வேதத்தில் உள்ள சத்தியங்களை மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும், விளக்கி காட்டும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாற்றித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த 2025 லெந்து நாட்களிலே நாம் இயேசுவின் சோதனை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் என்ன கூறுகிறது? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த செய்தியின் தலைப்பு என்ன? இயேசு தேவனுடைய குமாரன். இயேசு தேவனுடைய குமாரன் தான், அதில் சந்தேகம் இல்லை. பிதாவானவர் சொல்லிவிட்டார், இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசு ஞானசம் எடுத்த உடனே சொல்லிவிட்டார், இயேசு தேவனுடைய குமாரன். ஆனால் பிசாசு தேவன் சொன்ன வார்த்தைக்கு எதிராக, தேவன் சொன்ன வார்த்தை மேலே விசுவாசம் இல்லாதபடிக்கு அவிசுவாசத்தை உண்டு பண்ணும் வகையில அவன் சோதிக்கிறான். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? நம்மையும் கூட அப்படித்தான் சோதிப்பான். நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கை வைக்காதபடிக்கு, விசுவாசம் வைக்காதபடிக்கு, தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு நம்மை விலக்க முடியாத பிசாசானவர் நம்மை சோதிப்பார். வேதம் என்று சொல்லி இருக்கும், ஆனால் கொஞ்சம் மாற்றி சொல்லுவான். நாம் அந்த விசுவாசத்தை விட்டு வடிவு போக முடியாத, நம்மை எப்படியாவது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். அதுதான் விசுவாசம் என்பது. நம்ம என்ன பார்த்தோம்? விசுவாசம் ஆகிய கப்பல். விசுவாசம் என்பது கப்பல் என்று வேதம் கூறுகிறது. அந்த கப்பல் மூலமாக தான் ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு போய் சேர முடியும். அந்த விசுவாசமாகிய கப்பல் மூலமாகத்தான் இந்த உலகத்திலிருந்து நாம் பரலோகத்திற்கு போய் சேர முடியும். அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அந்த விசுவாசமாகிய கப்பலுக்கு ஓட்டை போட்டு விடுவார். ஏதாவது ஒரு சின்ன ஒரு சந்தேகம், ஓட்டை என்பது சந்தேகம்.
ஏதாவது கொஞ்சம் சந்தேகம் வந்து விட்டால் போதும், கப்பலில் ஏதாவது சின்ன ஓட்டை வந்து விட்டால் போதும், அந்த ஓட்டைக்குள்ளே தண்ணீர்லாம் புகுந்து கப்பலே முழுகிவிடும். இதுதான் பிசாசுடைய நோக்கம். பிசாசு நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம், நம்மை சோதிக்கிற வழி இதுதான். ஆகினால வேதத்தில் இல்லாத எதையாவது கொண்டு வந்து நுழைத்து வேதம் சொல்லாததை முற்றிலும் மாற்ற மாட்டான். சும்மா கொஞ்சம் தான் மாற்றும். கொஞ்சம் மாற்றினாலே போதும், நமக்கு அவிசுவாசம் வந்துவிடும். அந்த அவிசுவாசம் வந்துவிட்டால் போதும், அவ்வளவுதான், ஓட்டை வந்துவிடும். அங்கே நமக்குள்ளே தேவன் நேரு நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நம்மை விட்டு போய்விடும். அவிசுவாசம் வந்துவிடும். அவிசுவாசம் வந்துவிட்டால் அது அவிசுவாசிகளும் இரண்டாம் மரணம் ஆகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தல் 21:8 சொல்லி இருக்கிறது. அவிசுவாசம் வந்தால் பரலோகம் போக முடியாது. அதனால நாம் இதை குறித்து அதிக ஜாக்கிரதையாக வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கும் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நான் தேவனுடைய பிள்ளை. நேற்று தியானித்தது இயேசு தேவனுடைய குமாரன் என்ற தலைப்பில் தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை அல்ல என்று பிசாசு நமக்கு காட்டுவார். நான் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று நமக்கு பல காரியங்களை சொல்லி நிரூபிப்பார். பல வழிகளில் நம்மை தந்திரமாக நம்மை வழிவிட்டு விலகப்படலாம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இந்த வேதம் தான் நமக்கு வழிகாட்டி. இந்த வேதம் தான் நம்முடைய தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. மனுஷன் அவன் மாம்சத்திலே எழுதின வார்த்தைகள் அல்ல இவை. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய மனிதர்கள் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகினாலே இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். மறந்துடாதீங்க, எப்போது இந்த ஞாபகத்தை வைத்து, நான் தேவனுடைய பிள்ளை. எங்க போனாலும் சரி, எதை செய்தாலும் சரி, இதை மனதில் வைத்துக் கொள்ளே, இந்த ஞாபகத்தில் கொண்டு வந்து விடுங்க. நான் தேவனுடைய பிள்ளை. இதுதான் அங்கே கர்த்தருடைய வசனம் என்ன கூறுகிறது? ரோமர் 8:16 வாசியுங்கள். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் நம்ம ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எப்படி தேவன் இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே தேவன் இயேசுவுக்கு வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி சொன்னது என்னவென்றால், இவர் என்னுடைய நேசகுமாரன். அதுபோல இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறார்? நீ என்னுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய பிள்ளை. அதனால இதுல சந்தேகம் எதுவுமே வரக்கூடாது. ஆனால் பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல சோதனைகள் ஒன்றுக்கு மேல ஒன்று வரும்போது, ஐயோ நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா என்று சந்தேகம் நமக்கு வரும். அது சந்தேகப்படுறது. அப்பத்தான் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல நஷ்டங்கள் எல்லாம் வரும்போதுதான், ஆஹா நான் தேவனுடைய பிள்ளை, அதனால தான் இதெல்லாம் வருகிறது என்பதை நாம்
உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்றியும் தேவ பக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாரும் துன்பப்படுவார்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக மற்றவங்களுக்கு வருவதை விட நமக்கு அதிகமாக வரும். மற்றவங்களுக்கு வருகிற கஷ்டங்களை விட நமக்கு அதிக கஷ்டம். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், நான் தேவனுடைய பிள்ளை. இது இப்படி நினைப்பதற்கு அது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் மேல துன்பங்கள் மேல வரும்போது ஐயோ என்று அல்லது பாவத்தில் விழுந்து விட போது அவ்வளவுதான், போச்சு, எல்லாம் போச்சு, முடிஞ்சது. ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை இல்லை. அப்படி பிசாசு இதை கொண்டு வருவதற்காக நம்ம எப்படியாவது எந்த பாவத்திலாவது விழத்தள்ளுவார். பாவத்தை விழுந்து விட்டால் போதும், அவ்வளவுதான். அதுதான் ஆண்டவர் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கொஞ்சம் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் போதும், கொஞ்சம் பாவத்தை நாம் விழுந்து விட்டால் போதும், அதை வைத்து நீ தேவனுடைய பிள்ளை அல்ல, நீ இல்லை, தேவனுடைய பிள்ளை இல்லை என்று அவன் நிரூபித்து காட்டும்படியாக அது அவன் நம்மை சோதிப்பான், சோதனை கொண்டு வருவான், அவிசுவாசத்தை கொண்டு வருவான். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுவை பிசாசு அப்படித்தான் சோதித்தான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் என்று ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணும் காரியத்து வார்த்தை பிசாசு இயேசுவிற்கு வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சந்தேகம். அதுபோல ஆண்டவர் சந்தேகப்பட்டால் அங்கே ஆண்டவர் கோபப்படுத்தார். சீசர்கள் சந்தேகப்பட்டார், ஆண்டவர் கோபப்பட்டார். ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? ஆண்டவர் அதை கண்டு கொள்கிறார். அவிசுவாசமாகிறார்கள், விசுவாசமாயிருங்கள், அற்ப விசுவாசிகளே என்றெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். அதனால நாம் விசுவாசத்துக்கு ஓட்டை, விசுவாசமாய் கப்பலுக்கு ஓட்டை வர விடக்கூடாது. உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. உறுதியாக இருக்கணும். நம்ம விசுவாசத்தை நமக்கு கொடுத்து விட்டார், அதை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும், அதை காத்துக் கொள்ள வேண்டும், அதை உறுதியாக நிற்க வேண்டும். அதனால இந்த விசுவாசம் கர்த்தர் வசனம் என்ன சொல்றது? ரோமர், அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே, உலகம் முழுவதும் நீங்க எடுத்துக்கொண்டால் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை அங்கே வேதம் இரண்டாக பிரிக்கிறது. உலகத்தில் அவ்வளவு மக்களை சேர்த்து வேதம் இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொரு பிரிவு பிசாசின் பிள்ளை இருக்கிறாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அதாவது நாம் வேதம் என்ன சொல்லுகிறதோ, இந்த பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நம்ப வேண்டும், அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அதில் வேதத்தை புரட்டக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வார்த்தைகளை அதில் கொண்டு வரக்கூடாது. உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் விசுவாசின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப மற்றவர்கள் யார்? பிசாசின் பிள்ளைகள். அதைத்தான் அங்கே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இப்போ நமக்கு என்ன விசுவாசம் இருக்கு?
நான் தேவனுடைய பிள்ளை என்ற விசுவாசத்தை உறுதியாக. உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிசாசின் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை உண்டாக்குவது யார்? தேவனுடைய பிள்ளைகளை உண்டாக்குவது யார்? தேவன். பிசாசின் பிள்ளைகளை உண்டாக்குவது யார்? பிசாசு. நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகத்தில் இருக்க அவ்வளவு பெரியும் தேவன் தான் உண்டாக்கினார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய சொந்த கருத்து, நம்ம மூளை அறிவில நினைப்பது. பைபிள் அப்படி சொல்லல, வேதத்தில் சொல்லப்படவில்லை. விசுவாசி பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைகளை உண்டாக்குறது தேவன், பிசாசின் பிள்ளைகளை உண்டாக்குறது பிசாசு. இயேசு சொல்லுகிறார், யோவான் 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். இங்க யாரை பற்றி சொல்லுகிறார் இந்த வசனத்தில்? தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். இப்ப நீங்க அன்பாய் இல்ல, அது யாரை பற்றி சொல்லுகிறார்? நல்ல வாசி, நல்ல பாருங்க இந்த வசனத்துல. தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். ஆனா இப்போ அன்பாய் இல்லை. அதனால பிசாசு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்னிடத்தில் அன்பாய் இல்லை. அப்ப நம்ம தேவன், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? தேவனிடத்தில் அன்பாய் இருப்போம். நாம் ஏன் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தால் தேவனிடத்தில் அன்பாய் இருக்க மாட்டோம். நாம் ஏன் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். இன்னும் அது யோவான் 8:44 வாசியுங்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அங்கே நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். யாரை குறித்து சொல்கிறார்? பிசாசின் பிள்ளைகள். பிசாசின் பிள்ளைகள் உண்டாக்கினது யார்? பிசாசு. தேவன் உண்டாக்கல. இது இந்த உலகத்துல ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கினார். அவர்களுக்கு எல்லா மக்களும் உண்டாகி வந்தார்கள். அதை பற்றி சொல்லவில்லை. உலகம் எல்லாம் உண்டாவதற்கு முன்பே தேவன் நம்மை உண்டாக்கிவிட்டார். உலகமே உண்டாக்கப்படவில்லை. வானம் பூமி உண்டாக்கப்படவில்லை. மரம் செடி கொடிகள் மிருக ஜீவன்கள் எதுவுமே உண்டாக்கப்படவில்லை. மனிதனும் உண்டாக்கப்படவில்லை. இந்த ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே, உலகமெல்லாம் உண்டாவதற்கு முன்பே தேவன் நம்மை உண்டாக்கிவிட்டார். அதே போல தேவன் எப்படி நம்மை உண்டாக்கினாரோ அதே போல பிசாசின் பிள்ளைகளை உலகமெல்லாம் உண்டாவதற்கு முன்பே உண்டாக்கிவிட்டார். இதைத்தான் நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இதைத்தான் நான் என்னுடைய சொந்த கருத்து இல்லை, என்னுடைய சொந்த ஆலோசனை அல்ல, என்னுடைய சொந்த அறிவு அல்ல. உங்களுக்கு பகிர்ந்து கொள்வது வேதத்தை போதிக்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் உங்களுக்கு போதிக்கிறேன். வேதம் சொல்லாததை நான் சொல்லவே மாட்டேன். வேதம் சொல்லாததை நான் நம்பவே மாட்டேன். யாராவது வேதம் சொல்லாத எதையாவது வந்து போதித்தால், அப்படிதான் பவுல் சொல்றார், நான் சொல்லாத எதையாவது யாராவது போதித்தால் சொன்னால் அவன் அது வானத்திலிருந்து தேவதூதனே வந்து சொன்னாலும் கூட, வானத்திலிருந்து தேவதூதனே வந்து இந்த வேதத்தில் இல்லாத எதையாவது சொன்னால் அவன்
என்று அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார். ஆகையினால நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று சொல்லும் போது இவர்கள் யார்? பிசாசின் பிள்ளைகள். இவர்கள் யாராலே உண்டாக்கப்பட்டார்கள்? பிசாசினால் உண்டாக்கப்பட்டார்கள். அதே யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்கள். இங்கே யாரை பற்றி சொல்லி இருக்கிறது? ரெண்டு பேரையும் சொல்லி இருக்கிறது. தேவனால் உண்டானவர்கள் தேவ வசனத்துக்கு, தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறார். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். ரெண்டு விதமான பிள்ளைகளை பற்றி இங்க சொல்லி இருக்கிறது. தேவனால் உண்டானவர்கள், நம்ம எல்லாரும் தேவனால் உண்டானவர்களாக இருக்கிறபடினாலே தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறோம். ஆனால் அங்கே பிசாசின் பிள்ளைகள், அவர்கள் தேவனால் உண்டாகவில்லை. யாரால் உண்டாக்கப்பட்டவர்கள்? அவர்கள் பிசாசினால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆகினாலே செவி கொடாமல் இருக்கிறீர்கள். இதுக்குதான் பிசாசு நமக்கு சோதனை கொண்டு வருகிறான். அப்படித்தான் இயேசுக்கு கொண்டு வந்தான். இயேசு தேவனுடைய குமாரன் தான், அதில் சந்தேகமே இல்லை. இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே பிதாவான வானத்திலிருந்து சொல்லிட்டார், இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லிட்டார். ஆனா பிசாசு, அதான் முதல் சோதனையே, இயேசு வந்த முதல் சோதனையே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்று சொன்ன. அப்ப நீ தேவனுடைய குமாரன், அதுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ண முடியாத தேவன் மேலே வைத்திருக்க அந்த விசுவாசத்திலே ஓட்டை உண்டாக்க பார்க்கிறான். அதனால கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகள். உஷாரா இருக்கு. பிசாசு கவனியோட நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நீ தேவனுடைய பிள்ளையா என்று கேட்பான். நீ தேவனுடைய பிள்ளையானால் நமக்குள்ள ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி பார்க்கிறான். அந்த சந்தேகம் வந்துவிட்டா போச்சு, சந்தேகம் வரவே கூடாது. அதனால கர்த்தருடைய வசனம் என்ன கூறுகிறது? 1 தீமோத்தேயு 1:19 வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசம் என்பது என்ன? கப்பல். விசுவாசமாகிய இது கப்பல் தான். இந்த கப்பல்ல தான் நம்ம போக முடியும். இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் பரலோகம் போக முடியும். நான் தேவனுடைய பிள்ளை என்று விசுவாசிக்கிறோமே, அதன் மூலமாகத்தான் நான் பரலோகம் போக முடியும். அதனால இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பல் சேதமடைய நாம் இடம் கொடுக்க கூடாது, பிசாசுக்கு இடம் கூடாது என்று. இப்போ நம்ம இதுவரைக்கும் என்னத்தை பார்த்தோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள், நாம் தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள் என்று வாசித்தோம். அதே போல பிசாசின் பிள்ளைகளை பிசாசு உண்டாக்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் எப்போது உண்டாக்கப்பட்டோம்? நாம் எப்போது உண்டாக்கப்பட்டோம்? கர்த்தருடைய வசனம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன், கர்த்தருடைய வசனம் சொல்றது, இது நான் எழுதிய வார்த்தையா? தேவன் நம்மை எப்போது தெரிந்து கொண்டாராம்?
எப்போ தெரிந்து கொண்டார்? தோற்றத்துக்கு முன்னே. உலக தோற்றத்துக்கு முன்னே. அதாவது உலகமெல்லாம் உண்டாக்கப்படவில்லை, வானம் பூமி உண்டாக்கப்படவில்லை, மனிதர் யாரும் உண்டாக்கப்படவில்லை, ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்படவில்லை, யாருமே உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் கூறுகிறது. அப்படின்னா உலகம் உண்டாவதற்கு முன்பே நம்ம இருந்தோமா? அப்படிதான் வேதம் கூறுகிறது. நாம் இருந்தோம், முன்னாலே முன்ன தேவனால் உண்டாக்கப்பட்டு விட்டாச்சு. இருந்ததுனால தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம இல்லை என்றால் தேவன் எப்படி நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டபடியே என்று நாம் வாசிக்கிறோம். இதை இன்னும் கூட தெளிவாக புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் ஒரு கதையை சொன்னார். இயேசு அநேக உவமைகளை சொன்னார். இயேசு உவமைகளை எதற்காக சொன்னார்? ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்வதற்காக, நமக்கு விளக்குவதற்காக அநேக உவமைகளை சொன்னார். அதில் ஒரு உவமை தான் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். அதை இப்போ அதெல்லாம் நம்ம வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, அதை தியானிக்க நமக்கு. அதை நீங்கள் வீட்டுக்கு சென்று இதை புரிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு சென்று பொறுமையோட இதை ஜெப சிந்தியோடு வாசித்து தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இது நான் சொல்வதை விட நீங்களே இதை வாசித்து புரிந்து கொள்வது நல்லது. அதை நீங்கள் நாளைக்கு நான் கேட்பேன். இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதை நாளைக்கு நான் கேட்க போகிறேன். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை அந்த உவமையை இயேசு சொன்னார். ஆனால் சீஷர்களுக்கு அது புரியல. இயேசு கதை சொன்னார், உவமை சொன்னார், சீஷர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்புறம் இயேசு தனியா இருந்த போது இயேசு வந்து கேட்டார், ஆண்டவரே, இந்த விதைகளுடைய உவமை பற்றி சொன்னீரே, அது அர்த்தம் என்ன? எங்களுக்கு புரியல. அன்னைக்கு புரியாது, சொன்னா புரியாது, சீஷர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. சொன்ன விளங்காது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த சத்தியத்தை. இதுதான் சத்தியம், இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இயேசுவை கேட்ட போதுதான் இயேசு அதனுடைய விளக்கங்களை, அதனுடைய அர்த்தத்தை, விளக்கத்தை ஆண்டவர் அதே அதிகாரம் மத்தேயு 13 36 முதல் 40ஆம் வசனம் வரை அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள் 2 பேர் உண்டு. நாம் இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டது மாம்சத்திலே. மாம்சத்திலே உண்டாக்கப்பட்டதுதான் உலகம் தோன்றின பிறகு அங்கே உண்டாக்கப்பட்டோம். ஆனால் ஆவியிலே நாம் உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் உண்டாக்கப்பட்டு விட்டோம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே உலகத்தில் 2 விதமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்று பிசாசின் பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளை உண்டாக்குவது யார்? தேவன். பிசாசின் பிள்ளைகளை உண்டாக்குவது யார்? பிசாசு. நீ யாருடைய பிள்ளை? நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. இன்னொரு சொல்லுங்க, நான் தேவனுடைய. இன்னும் சிலர் சொல்லல, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். உங்களில் யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்திலே நடத்த முடியாத கேட்டுக்கொள்வேன்.